இன்னைக்கு நம்ம முதல் முறையா அரசியலை பத்தி தாங்க பேச போறோம். ரத்தமான உடன்பிறப்புகளை, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், என் நெஞ்சில் குடியிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் டிவிஏசி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் எந்த கட்சியும் இல்லை, எந்த அரசியல் தலைவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பொதுவாக தாங்க பேச போறோம். இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாலிடிக்ஸ், அப்புறம் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாலிடிக்ஸை பத்தி நான் கொஞ்சம் விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த உங்களுக்கும் நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். நான் இப்படி ஷேர் பண்ற மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை உங்க பாலிடிக்ஸ் தெரியாத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பாலிடிக்ஸை பத்தி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் டிவிஏசி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம். எதை பத்தி பேச போறோம்னு இப்போ விஷயத்துக்கு வர. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமா பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும். முன்னாள் அமைச்சர் ஈவி வேலு இருக்காருல்ல, அவருடைய இடத்துலலாம் வந்து டிவிஏசி அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்த சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோதனை எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெடுஞ்சாலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துல வந்து இவரு ஏதாச்சும் முறைகேடு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு டிவிஏசி அதிகாரிக்கு வந்து டவுட் வந்திருக்குது. இதை மட்டுமே அடிப்படையா வச்சு அவருக்கு சொந்தம் உள்ள எல்லா இடத்துலயும் போயிட்டு சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிவிஏசி அதிகாரிகள் எல்லாம். வந்து இதுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க யாருக்காகவும் பயப்பட மாட்டோம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாங்க பயப்பட மாட்டோம், எதுவா இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது என்ன போர்னா, அரசியல் பேச்சுவார்த்தை போர். நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்களா, டிஎம்கே தலைவர் எம்.கே. ஸ்டாலின் மற்றும் டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை வந்து இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாவே மாறி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சிக்கு எல்லாருக்கும் பதில் தரக்கூடிய வகையில அப்பா மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் டிஎம்கே கட்சியில இப்படி பேசிட்டு இருக்காங்க, மறுபக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இது பர்சனல் மேட்டரா எடுத்துக்காம மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு மக்கள் மனசுல பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றாங்க. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா பீச்ல ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியோட பேர் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக். இது யார் நடத்தி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் இருக்காருல, இப்போ சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான் இதை முன்னிலையா நின்று நடத்தி வச்சிருக்காரு. இது என்னடா பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா, ஆமாங்க இது பெரிய விஷயம் தான். பிகாஸ் இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா இவர் அப்படி பண்ணல. மக்களோட மக்களா சேர்ந்து அவரும் அந்த மேரத்தான்ல ஓடி இருக்காரு. இந்த மேரத்தான் எதுக்கு முக்கியமா கண்டக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, பட் உங்களுக்கு டைம் இருக்காது. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணவும் நான் விரும்பல. ஸோ எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி இந்த வீடியோவை வந்து நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு சோகமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில வந்து அமோனியா கசிவு வந்து ஏற்பட்டு இருக்குதாங்க. இந்த சம்பவத்துல வந்து உயிர் இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் ரொம்ப அதிகமா பெண் ஊழியர்கள் தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுவும் என்ன ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவங்கள பாதி பேரு ஒடிசால சேர்ந்தவங்க, இன்னும் பாதி பேருக்கு மூச்சு திணறல், மயக்கம், இது இந்த மாதிரியான விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இது எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது பத்தி எல்லாம் போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் இதை பத்தி தெரிஞ்சா நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் அதிகமா அப்டேட் பண்றேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.